ஹாய் மக்களே, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல 60,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்கு. சீட் கிடைச்ச மாணவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ள என்ன செய்யணும்? இந்த முக்கியமான அப்டேட்டை நம்ம பார்ப்போம். டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரவுண்ட் 2ல ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் சுமார் 60,508 மாணவர்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. 40,299 மாணவர்கள் தங்களுக்கு கிடைச்ச சீட்டை அக்செப்ட் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10,648 மாணவர்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்க்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கிடைச்ச சீட்டை விட மேலான சாய்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அடுத்த சாய்ஸ்க்கு வெயிட் பண்றாங்க. 10,648 மாணவர்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்க்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது கிடைச்ச சீட்டை விட மேலான சாய்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு வாய்ப்பை எதிர்பார்க்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோட்டாவில 6,914 ப்ரொவிஷனல் ஸ்டூடெண்ட் மற்றும் 2,647 டென்டேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இடம்பெற்றிருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்ச மாணவர்கள் ஆகஸ்ட் 13, 2026க்குள்ள அலாட்மெண்ட் காலேஜ்ல ரிப்போர்ட்டிங் செய்ய வேண்டும். ஃபீஸ் பேமெண்ட் மற்றும் டாக்குமெண்ட் சப்மிஷன் போன்ற அட்மிஷன் ப்ராசஸை டெட்லைனுக்குள்ள முடிக்க வேண்டும். சீட் கிடைக்காதவர்கள் அல்லது அடுத்த வாய்ப்பை எதிர்பார்க்கிறவர்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 13ல இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கு. ஸோ எண்ட்ல என்ன அப்படின்னா, டிஎன்இ ரவுண்டு 2ல சீட் கிடைச்சிருந்தா ஆகஸ்ட் 13 தான் டெட்லைன். அதை மிஸ் பண்றாதீங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா ஆகஸ்ட் 17ல இருந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்காவது கேட்கறவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு லைக் ஆவது பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா.